சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். EDCR கிளாஸும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் நம்ம லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணும்போது EDCR டிராயிங்கில் நம்ம கலர் கோட் அப்படின்றது கொடுப்போம். ஸோ அது என்ன கலர் கோட் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூனிட்ஸ் தான் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இதுக்கு EDCR டிராயிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ரூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எதுக்கு என்னென்ன கலர் கோடுன்னு இல்லை, அந்த கலர் கோட்ஸ் எங்கே இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். உங்களுக்கு கலர் கோட்ஸு இல்லை உங்களுக்கு வந்து ரூல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம EDCR கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான PDF நிறைய இருக்கும். ஓகேங்களா, EDCR இருக்குன்னு உங்களுக்கு நிறைய PDF இருக்கும். அதில் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதில் எந்தெந்த இதுக்கு என்னென்ன கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம். இதுக்கான கலர் கோட் வந்து உங்களுக்கு அந்த PDFல எக்ஸாம்பிளுக்கு 13 அப்படின்னு சொல்லி 13 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நியூ லேயர் கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செலக்ட் கலர்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேயருக்கும் கலர் கொடுக்குற மாதிரி ஆகிடும். பட் EDCR ரூல்ஸ் அது கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து லேயர் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதில் கலர்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைனுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ பை லேயர் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மோர் கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர் கலர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் நம்ம இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் செலக்ட் கலர் கொடுக்கும்போது என்ன ஷோ ஆச்சோ அதே தான் இந்த இடத்துல காட்டும். பட் அந்த இடத்துல காட்டும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 4 லேயர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 லேயருக்கு மட்டும் அந்த இடத்துல கலர் கோட் இருக்காது. கிச்சனோட டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் இருக்கும், வால்க்கு தனியாக ஒரு கலர் இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ சைட் பவுண்ட்ரிலாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான கலர், செட்பேக்கு தனியாக, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் லேயர்லேயே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4 லேயருக்கு, இப்போ ஒரு லேயருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லா இதுக்குமே இப்போ அந்த லேயர் யூஸ் பண்ணி கிச்சன் ட்ரா பண்ணியிருப்பீங்க, இல்லை சைட் பவுண்ட்ரி ட்ரா பண்ணியிருப்பீங்க, செட்பேக் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஒரே கலராக அப்ளை ஆகிடும். அதனால் லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கலர் கோட் கொடுக்கக்கூடாது. இது செப்பரேட்டாக தான் நம்ம கொடுக்கணும். செலக்ட் கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம சொன்னோம்லே எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன வேல்யூ பார்த்திங்கன்னா 13. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆட் நம்பர்ஸில் இருக்கும், மேலே இருக்கிறது ஈவன் நம்பர்ஸில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 13 அப்படின்றது இந்த இடத்துல 11 இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அதாவது இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 11, 21, 31 இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 13, அப்போது 3ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. 13, 23, 33 எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 10, 20 இந்த மாதிரி போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். இப்போ நான் 13 அப்படிங்கும் போது இந்த இடத்துல 13 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கலர் கோட் இந்த இடத்துல செட் ஆகிடும். ஓகேங்களா, அதே போல் இந்த இதுக்கு தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னா சேம் அதே போல் மோர் கலர்ஸ் கொடுத்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து 15 அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னா அடுத்து 15 வாங்க. இல்லை 26 அப்படிங்கும் போது மேலே ஈவன் நம்பர். ஸோ இந்த இடத்துல 20 இருக்குது, அடுத்து 12 இருக்குது, 14, 16. அப்போ இந்த இடத்துல 16 அப்படின்றத கொடுப்போம். 26 அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ஒரே ஷேடாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா, அப்போ 26 அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது 26 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நியர்பை சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் EDCR டிராயிங் பொறுத்த வரைக்கும் அதில் என்ன கலர் கோட் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் கோட் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அப்ரூவ் வாங்கும்போது உங்களுக்கு இது வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் அப்ரூவ் வாங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் கோட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எரர் கோட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் EDCRல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் கோட் வந்து நம்ம இப்படி தான் கொடுப்போம். பட் கலர் கோட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து PDFல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.